மரியாதைக்குரிய ஆசிரியர் ஆ. ஷாஜகான் அவர்கள் இந்த 2026ஆம் ஆண்டிற்கான மிக பெரும் விருதினை பெற இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு பாடத்தையும் கலைநயத்தோடு நடித்து காட்டி மாணவர்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி இதோ ஒரு சில காட்சிகள். வகுப்பு பாடங்களை கலை வடிவங்களாய் வடித்து மாணவர்களின் அறிவு சுரப்பியை உசுப்பிவிடும் பட்டதாரி ஆசிரியர் திருமிகு ஷாஜகான். திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரியும் ஷாஜகான் இயல், இசை, நாடகம் வழியே தனது வகுப்பறைகளை கலைக்கூடமாக மாற்றியவர். மெட்டுக்கு பாட்டு போட்டு அடவு கட்டும் கலைஞரிவர். கரகாட்டம், பொயிலாட்டம், பறையாட்டம், பொம்மலாட்டம், வில்லுப்பாட்டு, கணியன் கூத்து என கூத்து கலைகளோடு பாடங்களை கோர்த்து கற்பிப்பதில் வல்லவர். தமிழ் வகுப்பறையில் வள்ளுவனாகவும் பாரதியாகவும் வீரமங்கை வேலு நாச்சியாராகவும் உருமாறி தெல்லமுது தமிழை திகட்ட திகட்ட புகட்டும் மாயாஜால மன்னரிவர். கணிதம் மட்டும் அல்லாமல் தமிழ், வணிகவியல், பொருளியல் மற்றும் உளவியல் ஆகிய துறைகளில் பெற்ற முதுகலை பட்டங்கள் இவரது பெயரில் பின்னொட்டாய் நீண்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை தடுப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு, கைபேசி கையாள்க என்று வளர் இளம் மாணவர் மனதில் சமூக விழிப்புணர்வை விதைக்கும் வித்தகர் இவர். விருதுகள் மூலம் தனக்கு கிடைத்த நிதியை மாணவிகளின் கழிப்பிட வசதிக்காக கொடையாக கொடுத்தும் பெருந்தொற்று காலத்தில் 175 மாணவர்களின் கவசமாய் நின்று பசியாற்றியவர். வகுப்பறையை கலைக்கூடமாக மாற்றி வகுப்பு பாடங்களை கலை வடிவங்களாய் வடித்து பிஞ்சு நெஞ்சங்களில் கலையோடு கல்வியையும் பதியம் போட்டு கொண்டிருக்கும் இந்த பன்முக கலைஞனுக்கு கல்வித்திறன் வளர்த்த நல்லாசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது வெற்றிக்கு படித்தது என்னவோ கணிதம், ஆனால் ஒவ்வொரு மாணவரின் மனம் நாடி பிடித்து பார்த்த எங்களுடைய ஆசிரியர் அவர்களுக்கு இதோ விருது 2026ஆம் ஆண்டிற்கான திறன் வளர்த்த ஆசிரியர் நல்லாசிரியர் விருது வழங்கி கவர்கிறோம். ஆசிரியரின் ஏற்புரை. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்று அன்னை தமிழை இந்நேரத்தில் வழங்கி இந்த ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நம் சொல்வேந்தர் ஐயா மனதில் நினச்சிருக்கேன். நான் ஐயா பக்கத்தில் ஒரு நாள் நிற்க முடியுமா அப்படின்னு நான் கனவு கண்டிருக்கேன். ஆனால் அந்த கனவு இன்று நிறைவேறிருக்கியா. ஏனென்றால் அவங்களோட நிற்கிறதே ஒரு பெருமை தான். அதுபோல் இன்றைய மாணவ செல்வங்களோட நான் இன்றைய இந்த இடத்துல நிற்கிறது அது பார்க்கும்போது ஆசிரியர் பணி, அறப்பணி, அதை நீ அர்ப்பணி, அவ்வளோதான் முடிஞ்சு அதுலேயும் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏனென்றால் இன்றைய கால சூழலில் நான் பார்க்கின்றேன் மாணவ செல்வங்கள் இன்றைய சமுதாய கண்ணோட்டத்தோடும் இன்றைய கலாச்சாரத்தோடும் பயணிப்பதை பார்க்கின்றேன். இந்த மாதிரி வரைய மனசில் ஒன்று தோணுச்சு, நான் ஒரு ஆசிரியர் பண்ணி இருக்கிறேன், இந்த தமிழக கலைகளை யார் கொண்டு போகிறது, எப்படி மாணவனை வெளியே கொடுத்துறது, மேற்கிந்திய கலாச்சாரத்தில் இருக்காங்களே அப்படின்னு என்ன பண்ண வகுப்பறை கதை சொல்லதாக
ஒரு நடிகனாக, ஒரு கலைஞனாக, ஒரு இலக்கியவாதியாக பயணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வகுப்பறையில் நான் கடின படம் தான் இருந்தாலும் கலை மீது ஒரு ஆர்வத்தினால், தமிழ் மீது ஒரு ஆர்வத்தினால் நான் வந்து எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் ஆசைனால் எம்காம் முடித்தேன், எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடித்தேன், தமிழோட போய் எம்ஏ தமிழ் முடித்தேன், அது சைக்காலஜினால உளவியல் முடித்தேன். அப்படிங்கும்போது நாட்டுப்புற கலைகள் ட்ராமா நிறைய படிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த ஒரு கலையோட கொண்டு போகணுன்னு இருந்து வகுப்பறையில் உயிரோட்டமான வகுப்பறையாக, ஏதாவது கரும்பலையில் முன்னாடி இருந்துச்சு, இப்போ கரும்பலை இப்போ கிடையாது. இப்போ கரும்பலை நடத்தின யாரும் பார்க்கறதில்ல. இப்போ தொழில்நுட்பம் கலை இரண்டு தான் போயிட்டு இருக்கு. தொழில்நுட்பம் ஒரு பக்கம் போயிட்டு கலையை கொண்டு போக ஆள் இல்லை. அப்போ அந்த கலை எடுக்கணும். ஒயிலாட்டம் வழியாக, கரகோட்டம் வழியாக, பொம்மலாட்டம் வழியாக, ஒரு வீரங்க வெள்ளியாச்சர் உடையோட ஒப்பனையோட போகணும். அதன் வழியாக உயிரோட்டமாக கொடுக்கணும். அந்த அடிப்படையில் நான் தமிழ்நாடுல பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். பாரதியார் பாடம் நடத்தினா காணிநில வேண்டும், பராசக்தி காணிநில வேண்டும்னா பாரதியார் உடையிலே போயிடுவேன். அகரமுதல இழுத்தெல்லாம் ஆதிபுரம் முழற்றே உலகு அப்படின்போது வலுவனாவே போயிடுவேன். வீரமங்க வேலுநாச்சியார் பாடம் நடத்தும் போது இந்த மீசை எடுத்துட்டு சேலை கட்டிட்டு வீரமங்க வேலுநாச்சியாரே நடந்துடுவேன். அப்படி பார்க்கும் இந்த மாணவனை ஒரு ஆசிரியரே இந்த மாதிரி பயணிக்கும் போது நம்ம இருந்தா என்ன, நம்ம இந்த மாதிரி உயிரோட்டமாக இருந்தா அந்த மாணவன் மனசுல பசுமரத்தாணி போல பதியணும். இந்த அடிப்படையில் நாம் கலைவழி கற்றலில் பயணித்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் அனைவரும் இன்னைக்கு நான் ஒரு நாள் நான் சிஎல் போட்ட கூட 100 மாணவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் ஏன் வரலன்னு. இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி எடுக்கும். எனக்கு வந்து 58 ஆகுது, நான் இன்னும் மாணவனாவே பயணிக்கிறேன், இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். கற்றது கையளவு, கல்லாத உழுது என்பது போல. மாணவ செல்வங்களே, இது நல்ல வாய்ப்பு. இந்த ஒரு குழுமத்தின் சார்பாக, வெற்றி குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புலாம் எங்களுக்கு கிடைக்கல. நான்லாம் சின்ன பிள்ளைகளை கிடைச்சிருந்துச்சுன்னா நான் இந்நேரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியிருப்பேன். இப்போ தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. சிறந்த இயல் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நிகழ்வு வாய்ப்பளித்தமைக்காக இந்த குழுமத்தின் அனைத்து நெறியாளர்களுக்கும் என் நன்றிகளும் வணக்கங்களும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல்லிலிருந்து ஷாஜகான். நன்றி 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 நன்றி.